ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னையில் 3 மணி நேரம் ஒரே இடத்தில் நின்று பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் போராட்டம் நடத்தியிருக்கிறார். அப்போது காவல்துறையினருடன் வாக்குவாதமும் அரங்கேறியிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து பார்க்கலாம். சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அருகில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு திரட்டும் விதமாக கையெழுத்து இயக்கத்தை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கினார். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் மேற்கொள்வதாக கூறி தடுத்து நிறுத்தினர். இதனால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றுவிட்டுதான் புறப்படப் போவதாக தமிழிசை கூறினார். 3 மணி நேரம் ஒரே இடத்தில் நின்றதால் காவல்துறையினர் செய்வதறியாது திகைத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழிசையை கைது செய்ய காவல்துறையினர் முற்பட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் தமிழிசையை பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு செல்லும்படி அனுமதி அளித்தனர். எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் சம கல்விக்கான போராட்டம் தொடரும் என்று தமிழிசை தெரிவித்தார். பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இணையதளத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. பொதுமக்கள் வந்தாங்க. நீங்க இன்னைக்கு பத்திரிகை சகோதரர்களை பாத்தீங்க. போலீஸ் அடக்குமுறையை மீறி பொதுமக்கள் பாமர எங்க குழந்தைகளுக்கு இன்னொரு மொழி வேண்டும், புதிய கல்விக் கொள்கை வேண்டும், எங்க குழந்தைகளுக்கு வேண்டும்னு பாமர மக்கள் வந்து போலீஸ் அராஜகத்தை மீறி வந்து கையெழுத்து போட்டாங்க. அந்த பொதுமக்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலிருந்தே தமிழக மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு எனக்கு தெரிகிறது. என்றும் நாங்களும் அவர்களோடு இருப்போம். அதனால நிச்சயமா வாங்கிடுவோம். கெடுபடியெல்லாம் எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. கெடுபடினா 1.5 கோடி கையெழுத்து வாங்குவோம் நாங்க, அவ்வளவுதான். இதையடுத்து எம்ஜிஆர் நகர் மக்களிடம் கையெழுத்து பெற்றுவிட்டு தமிழிசை உள்ளிட்டோர் கலைந்து சென்றனர். அப்போது திமுகவினர் தமிழிசையை கைது செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பியவாறு காரை முற்றுகையிட முற்பட்டதால் பாஜகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் மாறி மாறி முழக்கமிட்டனர். வேணுமே சும்மா வந்து திமுக எதிரான புகாரை தெரிவிச்சுட்டு மக்கள் மத்தியில் ஒரு பேர் வாங்கினதுக்காக தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நாங்க வந்து இந்திய எதிர்ப்பு கொள்கை நீ வந்து கையெழுத்து அமைதியான முறையில் வாங்கினா பரவாயில்ல. கலவரம் பண்ற நோக்கத்தோட மத துவேஷம் பண்றதுல காலையிலிருந்து பண்ணிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்க திமுக சார்பாக கண்டிக்கிறோம். இதேபோல நெல்லை டவுனில் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கத்தில் தமிழக சட்டமன்ற குழு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக வர்த்தகர் அணி மாநில தலைவர் ராஜகண்ணன் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று கையெழுத்து பெற்றனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுமக்கள், மாணவ மாணவியரிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை நடத்தினர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.